அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி. இன்று நாம் காணும் பதிவு சமையல். ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சவர்மா இன்று நம் வீட்டிலே ஹெல்த்லியாக செய்ய போகின்றோம். வாங்க. சிக்கன் 1 கிலோ பிரஸ்ட் பீஸ் எடுத்துக்கோங்க. அதை நீட்டாக நறுக்கி வைத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன், மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், உப்பு தேவைக்கு, வினிகர் அல்லது லெமன் ஜூஸ் 1 டீஸ்பூன், தயிர் 1/2 கப் விட்டு நன்றாக கலந்து 1 மணி நேரம் ஊற வைத்து விடுங்க. ஒரு கிரில் பேன் அல்லது நார்மல் பேனில் ஆயில் விட்டு இந்த சிக்கனை வைத்து விடுங்க. வெந்த பிறகு திருப்பி போட்டு எடுத்துடுங்க. ஒரு மிக்சி ஜாரில் வேக வைத்த முட்டை 2, உப்பு தேவைக்கு, மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், ஆயில் 1 தேக்கரண்டி, தண்ணி 1 தேக்கரண்டி விட்டு அரைத்து எடுத்துக்குங்க. பிறகு வெந்த சிக்கனை ஒரு கத்தியில் கொட்டி வைத்து பிடித்து கொண்டு வேறு ஒரு கத்தியில் நறுக்குங்க. நறுக்கியதை பொடியாக நறுக்கவும். சப்பாத்தியில் மைனஸ் தடவி டொமேட்டோ சாஸ் விட்டு கலந்துக்குங்க. சிக்கனை வைத்து வெங்காயம் நீட்டாக நறுக்கி வைத்து ரோல் செய்துக்குங்க. ரோல் செய்ததை 2ஆக நறுக்கி பரிமாறுங்க. ஒரு ஹெல்த்தியான அல்டிமேட் சவர்மா வீட்டிலே ரெடி. இதை உங்கள் பிள்ளைங்களுக்கு ஆரோக்கியமாக செய்து கொடுத்து அவர்கள் அன்பை பெறுங்கள். நன்றி.